ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹோட்டலில் செய்கிற மாதிரி எப்படி எக் நூடுல்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நூடுல்ஸை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அது கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. கொதி வந்ததுக்கப்புறமா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுக்கு அப்படின்னா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரத்துக்காக தான். இப்போ நூடுல்ஸை சேர்த்து நூடுல்ஸ் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நீளமாக இருக்கிற வெங்காயம் இருந்தால் அடிஞ்சுக்கோங்க. நான் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் இன்றைக்கி வீட்டில் இருந்ததுனால அதை தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பேனில் வெங்காயம் வதக்கிறதுக்கே ஆசையாக இருந்தது, அதனால் வதக்கிக்கிட்டே இருந்தேன். இந்தளவுக்கு வெங்காயம் வந்ததுக்கப்புறமா கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் நீளமாக அரிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன், அது சேர்த்துக்கோங்க. கேரட் நல்லா வதக்கட்டும். இதுலேயே இப்போ நம்ம வந்துட்டு முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸும் நல்லா நீளமாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கடையில் செய்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்கும். இது குட்டி குட்டியாக கூட அரிஞ்சு போடலாம், கேரட்டும் முட்டைக்கோஸும். பட் நமக்கு கடையில் செய்கிற மாதிரியே வேணும் அப்படின்னா நம்ம முட்டைக்கோஸும் கேரட்டும் நீளமாக அரிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். நான் வந்துட்டு கடையில் செய்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு வெந்திருக்காது, உங்களுக்கே தெரியும். கேரட் முட்டைக்கோஸ்லாம் அதிகமாக வெந்திருக்காது. எனக்கு வந்துட்டு ரெண்டுமே நல்லா வெந்திருந்தால் மட்டும்தான் பிடிக்கும். அதனால் நான் எண்ணெயிலே நல்லா வேக வைக்கிறேன். இந்த பேன் வந்துட்டு டிமார்ட்டில் வந்துட்டு ஆஃபரில் 499க்கு தான் வாங்கினேன். அதை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லா இது வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் சைட் பை சைடு நம்ம என்ன பண்ணலான்னா முட்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 3 முட்டை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு 3 கப் நூடுல்ஸ் செய்கிறேன், ஸோ அதனால் 3 முட்டை சேர்த்து நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் விட்டு முட்டையை மட்டுமே உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா முட்டை வந்து நல்லா பால்ஸாக வந்துடும். நமக்கு ஒரு மாதிரி ஒட்டாமல், கடாயில் ஒட்டாமல் நமக்கு வந்துட்டு வந்துடும். ரொம்ப வந்துட்டு ட்ரை ஆகணுங்கிறதுலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருந்தாவே போதும். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதுலையே இந்த முட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், முட்டை வந்துட்டு நல்லா பெருசாக கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் பால்ஸ் மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த முட்டையை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. ஏன்னா முட்டை குட்டி குட்டியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்றேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியே வச்சுக்கலாம். முட்டையை நல்லா பரட்டி விட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு, மிளகாத்தூள், கறி மசால் தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கறி மசால் தூள் மட்டுமே போட்டு கூட செஞ்சுக்கலாம். நான் மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக காரத்துக்கு வேணுங்கிறதுனால எடுத்திருக்கேன். இதை நல்லா பரட்டி விடுங்க. இப்போ டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் எடுத்துக்கலாம். இதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் முட்டை போடுறதுக்கு முன்னாடியே ஒரு சிலர் பண்ணுவாங்க. எனக்கு அப்படி போட்டால் பிடிக்காது. இது எல்லாமே வந்துட்டு முட்டையோடு மெர்ஜ் ஆகணும்னா அதுக்கப்புறம் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அப்படி சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் லைட்டாக ஆட் பண்ணால் போதும். நான் இன்றைக்கி கொஞ்சம் எச்சாவே ஊற்றிட்டேன். லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினீங்கனாவே போதும். நல்லா இதை நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு விட்டுருங்க. இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டுருங்க. நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜ் ஆனதும் போதும். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. இதுக்கு நான் எண்ணெய் சேர்த்தது தான் ரீசன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நல்லா எண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் நூடுல்ஸு. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. நூடுல்ஸை உடையாமல் கிளறி விடுங்க. ஏன்னா நூடுல்ஸ் வந்துட்டு உடஞ்சிட்டா சின்னதாக குட்டியாக ஆகிடும். அப்புறம் அது பார்க்க நூடுல்ஸ் மாதிரி இருக்காது. அதனால் நூடுல்ஸ் உடையாத அளவுக்கு பார்த்து கிளறி விடுங்க. எனக்கு அந்த ஸ்பேச்சுலா செட் ஆகலை இந்த பேனில், அதனால் நான் வந்துட்டு வேறு ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா இதை கிளறி விட்டுருங்க. இப்போ இது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கலரெல்லாம் நல்லா நூடுல்ஸ்லாம் டர்ன் ஆகி சூப்பராக வந்திருக்கு.
இப்போ நூடுல்ஸ் நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருக்கிறதுனால ஆறி இருக்கும். அதனால் நல்லா சூடாகட்டும், நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு காரம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் கறி மசால் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைனா கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தூள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா எதுவுமே ஆகாது, நல்லாயிருக்கும். கடையில் செய்கிற மாதிரி கிளறலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது முடியல. ஏன்னா ஆல்ரெடி வச்சுருந்த பேன்லாம் லைட் வெயிட்டில் இருக்கும், அதனால் ஈஸியாக கிளறிடுவோம். இதில் வந்துட்டு பேனே பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு, அதனால் என்னால் அந்த பேனை தூக்கவே முடியல. நானும் 2 கையில் கூட பிடிச்சி கிளறி பார்த்தேன், ஆனால் தூக்க முடியல. அதனால் சரி மறுபடியும் கரண்டிலேயே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு கரண்டிலே கிளறி விட்டுட்டேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.